வெல்கம் டு பூர்ணிமா லைஃப் ஸ்டைல் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னோடய ரெண்டல் ஹவுஸில் வந்து 2வது நாள். சரி, ஓகே, கோலம் போடலாம். அதுவும் அரிசி மாவில் போடாமல் கோல மாவில் போடலாமா அரிசி மாவில் போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அதுவும் என் பையனை வந்து களைச்சி விட்டுட்டான், கோலம் போட்டான். சரி, அரிசி மாவை கரைச்சி இப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். காலைல எழுந்திரிச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். லன்ச் வந்து அவர் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்குவார். ஆனால் இருந்தாலும் வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னே எனக்கு தெரியல. பையன் இருக்கிறான், எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டிட்டு இந்த புருஷன்மார்க ஓடிடுறாங்க. ஏன்னே தெரியல. எவ்வளோ வேலை செஞ்சாலும் இவ்வளோதான் செஞ்சியா, அவ்வளோதான் செஞ்சியா அப்படின்னு கேட்குறாரு என் வீட்டுக்கார். ஆனால் அவங்களுக்கு வீட்டில் இருந்து பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ செய்கிறோன்னு. ஆனால் அந்த யாருமே அந்த ஆம்பளைங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம சாப்பிடும்போது தான் பசங்களுக்கு பசிக்கும். எல்லாமே பார்த்து பண்ணி இருக்கணுமே. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்கிறவங்க என்ன வேலை செஞ்சேன், ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்காகவே நான் ரெகுலராக வீடியோ எடுத்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணணும். அப்போ தான் என் வீட்டுக்காருக்கு நான் என்னென்ன செய்கிறேங்கிறது தெரியும் அப்படின்னு நான் ஒரு யோசனை பண்ணேன். அப்புறம் காலைல அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம்லாம் ஒலிக்கிறதுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்து உக்காந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் ஈவினிங் வருவார். வந்துட்டு என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பார். அப்போது ஒரு கோவம் வரும் பாருங்கள். செம்ம ஆத்திரம். ஒரு வீட்டில் சும்மாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சமையல் பண்ணுறதுனாவே 1 மணி